ஹாய் மக்களே, இன்னைக்கு நாங்க பார்க்க போறது கமெடியனாக சினிமாவுக்குள் வந்து இப்ப கதையின் நாயகனாக மாறி இருக்கிற சூரிய பற்றின சில சுவாரஸ்யமான அப்டேட் தான். சூரியக்கு சினிமாவில இப்ப இருக்கிற இந்த நிலைமை அவ்வளவு சாதாரணமா கிடைச்சதில்லை என்று நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும். பல கஷ்டங்களை கடந்துதான் அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். ஆரம்பத்துல சின்ன சின்ன வேலை செஞ்சு வெண்ணிலா கபடி குழு படத்துல கிடைச்ச பெரிய அடையாளம் அவரை முன்னணி கொமெடி நடிகனாக மாத்துச்சு. இப்ப ஹீரோவாக கலக்கி கொண்டிருக்கிறார் சூரி. அவர் ஹீரோவாக நடிச்ச படத்துல மாமன்னனை தவிர மத்த எல்லா படமுமே சூப்பர் ஹிட் படமாக அமைந்தது. அதே மாதிரி நம்ம சிவகார்த்திகேயனும் சின்னத்திரையில் இருந்துதான் சினிமாவுக்கு வந்தவர். ஆரம்பத்துல பல கிண்டல்களையும் கேள்விகளையும் சந்திச்சார். ஆனா தன்னுடைய திறமையும் கடின உழைப்பையும் வெளிப்படுத்தி இப்ப தமிழ் சினிமாவில டாப் 5 கமர்ஷியல் ஹீரோக்களில் ஒருவராக வலம் வந்து கொண்டு இருக்கின்றார். தற்போது பராசக்தி படத்துல நடிக்கிறார். மதராசி படத்தையும் முடிச்சிருக்கிறார். இப்படி இரண்டு பேருமே கஷ்டப்பட்டு கிண்டல்களை தாண்டி பெரிய ஸ்டார்களாக உருவாகி இருக்கிறார்கள். சிவகார்த்திகேயன் வளர்ந்து வந்த சமயத்துல அவருடைய பல படங்களுக்கு சூரிதான் காமெடி நடிகர். வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன் இவங்க கோம்போ வந்தாலே படம் எல்லாமே சூப்பர் ஹிட். இவங்க இரண்டு பேருமே சேர்ந்து வந்தாலே ரசிகர்கள் கொண்டாடுவாங்க. இப்படி திரையில மட்டும் இல்லாமல் இவர்களுடைய நெருக்கம் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் தொடர்கின்றது. மதுரையில சூரிய ஆரம்பிச்ச அம்மன் ஹோட்டல் திறந்து வச்சது நம்ம சிவகார்த்திகேயன் தான். மதுரைக்கு போகும்போது எல்லாம் மறக்காம அம்மன் ஹோட்டலில் விசிட் அடிச்சிருவாரா. தொழில் ரீதியாகவும் சூரிய ஹீரோவாக வச்சு கொட்டுக்காளி படத்தை சிவகார்த்திகேயன் தயாரிச்சிருந்தார். இந்த நட்பு எவ்வளவு இயல்பானது என்று ஒரு வீடியோ தற்போது வைரலாகி வருகின்றது. சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தனியார் சேனல் நிகழ்ச்சியில சிவகார்த்திகேயன் கலந்து கொண்டார். அப்ப சூரி போன் கால்ல குரலை மாத்தி நான் ஒரு டான்ஸ் மாஸ்டர் பேசுறேன்னு சொல்ல நம்ம சிவா அசால்ட்டாக அது சூர்யா நண்டு கண்டுபிடிச்சிடுவார். அதை எதிர்பாராத சூரி என்னப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு மிமிக்ரி செய்யறேன் உடனே கண்டுபிடிச்சிட்டியே என்று சொல்ல சிவகார்த்திகேயன் நீங்க ஹலோ சொல்லும் போதே கண்டுபிடிச்சிட்டேன்னா உடனே சொன்னா நீங்க மனசு கஷ்டப்படுவீங்கன்னு தான் 30 செகண்ட் கழிச்சு சொன்னேன்னு சொன்னா. அதுக்கு சூரி ஜோலியா தம்பி கஷ்டப்பட்டு மிமிக்ரி செய்யறேன் கொஞ்சம் மரியாதை கொடுங்கப்பான்னு கேட்க ரசிகர்கள் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்த ரசிகர்கள் இரண்டு பேருமே எவ்வளவு ஜோலியாக பேசுகின்றார்கள் பாருங்கள் என்று கமெண்ட் பண்ணி வருகின்றார்கள். நிஜமாகவே சிவகார்த்திகேயன் சூரி வெறும் சக நடிகர்களாக மட்டும் இல்லாமல் உடன்பிறவா சகோதரர்களாக தொடர்ந்து பயணித்து வருவதாக சொல்லப்படுகிறது. இது போல தமிழ் திரையுலகில் யாரெல்லாம் நட்பு வைத்திருக்கின்றார்கள், எந்த நட்பு உங்களுக்கு பிடிக்கும் என்பதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோவை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.